வணக்கம். ஜெகன் கேபிட்டல் ஜோன். இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப மரண கொடூரமா இருந்தது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் மார்க்கெட் எப்படி மூவ் ஆச்சுன்னு. இன்னைக்கு வந்து 2 விஷயங்கள் பண்ணலாம்னு நெனச்சோம். லைவா வந்து ப்ராஃபிட் லாஸ் போடலாம். அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து ஆம் எக்ஸ்பைரி எப்படி போச்சு, அத எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி சொல்லலாம்னு நெனச்சோம். ஆனா இன்னைக்கு அதுக்கு வாய்ப்பு இல்ல. லைவ் ஸ்ட்ரீமிங்ல ஏதோ பிரச்சனை. புதுசா வாங்குன சர்ஃபேஸ்ல அது இன்னும் ஃபிக்ஸ் ஆவல. அதனால நாங்க என்ன பண்றோம்னா இப்போ, அ இத வந்து நம்ம ஆஃப்லைன்ல நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏன்னா எங்களுக்கு வேற வழி இல்ல இப்போதைக்கு. சரிங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா வந்து Google Chrome லான்ச் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். Google Chromeல நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, என்னுடைய அ 5 பைசே அக்கவுண்டோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உங்களுக்கு நான் காமிக்க போறேன். சரிங்களா? இப்போ நானு ப்ரௌசர் ஓப்பன் பண்றேன். 5 பைசா நான் லாகின் பண்றேன். என்னோட ஐடி குடுக்குறேன். ஓகேங்களா? ஏற்கனவே லாகின் ஆகி தான் இருக்குது. இப்போ நேரா என்ன பண்றேன்னா, மை ரிப்போர்ட்ஸ் போறேன். என்னோட ப்ராஃபிட் லாஸ் பார்க்கறதுக்கு லாஸ்ட் மந்த். ஏன்னா இப்போ ஆகஸ்ட் மாசோட ப்ராஃபிட். இதுல வந்து கன்சாலிடேட் பிஎல் பார்க்கக்கூடாது. நீங்க நேரா டாக்ஸ் ரிப்போர்ட் தான் காட்டணும். ஸோ கன்சாலிடேட்டட் டாக்ஸ் ரிப்போர்ட் கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணிட்டு செக்மெண்ட்ல வந்து டெரிவேட்டிவ்ஸ் நீங்க செலக்ட் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா இந்த வருஷத்துக்குரிய ப்ராஃபிட் வரும். பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ காட்டுதுன்னா, நேத்து நைட் வரைக்கும். ஸோ எவ்வளோ காட்டுது? கடைசி இதை பார்த்தீங்கன்னா வந்து 36,74,000 ஆ 74,000 காட்டுது. நீங்க லாஸ்ட் மந்த் வீடியோ செக் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா வந்து 25,00,000 ப்ராஃபிட் இருந்திருக்கும். ஸோ போன வருஷத்துக்கு போன மாசம் வரைக்கும் உள்ள ப்ராஃபிட்டும், இப்போ உள்ள ப்ராஃபிட்டையும் நீங்க வந்து கழித்து பார்த்தீங்கன்னா 11,00,000 கிட்ட ப்ராஃபிட் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2.25% தான் ரிட்டர்ன் வந்திருக்குது இந்த வருஷத்துக்கு, இந்த மாசத்துக்கு. ஸோ இருந்தாலும் ஹாப்பி தான். ஏன்னா லாஸ் இல்லாம இருக்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷம். ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 11,00,000 லாபம் வந்திருக்குது. கிட்டத்தட்ட 2.5%க்கு மேலன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ கேபிட்டல் வந்து 4 கோடியோட ஆரம்பிச்சோம். அதனால கிட்டத்தட்ட 2.5%க்கு மேல வந்திருக்கு. இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இதை லைவா காமிக்கணும்னு நினைச்சோம். சில தடையர்களால லைவா காட்ட முடியல. சரி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த எக்ஸ்பைரிக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ எக்ஸ்பைரிக்கு நம்ம வந்து ட்ரேடிங் யூஸ் பண்ணலாம். சரி. ஸோ எக்ஸ்பைரிக்கு நம்ம சொன்ன மாதிரி வந்து நம்ம 3 பண்ணுவோம். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். இது இல்ல இது பிரிச்சுக்குவோம். ஏன்னா இது செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை நமக்கு இல்ல. சரிங்களா? புதன்கிழமை லீவு. நேரடியா என்ன பண்ணிட்டோம், நம்ம வியாழக்கிழமை தான் ஓப்பன் பண்ணாங்க. சரி. இந்த வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை நம்ம புதன்கிழமை இல்லாதனால எனக்கு என்னன்னா வந்து இந்த அயன் ஃப்ளை பண்றது ரொம்ப அ அ விருப்பம் இல்ல. 2வது பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் இப்படி ஒரு ரேலியா போயிட்டு இருந்தது. செவ்வாய்க்கிழமை நான் இன்ட்ராடே பண்ணல. அ ஏன்னா எனக்குன்னு உள்ள ரூல்ஸ் பிரகாரம் வந்து செவ்வாய்க்கிழமை அத பண்ணக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க வந்து, "நீங்க ஒரு மிகப்பெரிய ரேலிய மிஸ் பண்ணிட்டீங்க." எனக்கு அத பத்திலாம் கவலை இல்ல. என்னோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ, அதபடி நான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அத பத்தி எந்த கவலையும் இல்ல. சரிங்களா? ஸோ செவ்வாய்க்கிழமை நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஸோ அயர்ன் ஃப்ளை பண்ணவே இல்ல. ஏன்னா புதன்கிழமை லீவுனால, அ அ இந்த அது மட்டும் இல்லாம டொமஸ்டிக் லீவ் அப்டின்னா என்ன அர்த்தம்னா, இந்தியால மட்டும் தான் லீவு. வேற எங்கேயுமே லீவு கிடையாது. ஏன்னா விநாயகர் சதுர்த்திக்கு. இந்த மாரி காலங்கள்ல நீங்க ஏதாவது பொசிஷன் எடுத்துட்டு அது பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல ஒரு கேப் டவுனோ, கேப் அப்போ பண்ணா நம்மளால சமாளிக்கவே முடியாது. அதனால என்ன பண்ணலன்னா, நானு அயர்ன் ஃப்ளை பண்ணவே இல்லை. சரிங்களா? ஸோ அதோட முடிச்சுக்கலாம். சரி. அடுத்து அடுத்து நான் எதுக்கு வரேன்னா, கிட்டத்தட்ட எஸ்டிபிடிக்கு நான் வர்றேன். சரிங்களா? ஸோ எஸ்டிபிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, அ 39,000 38,600 38,500 38,400 இந்த மாதிரி நான் நெறைய வித்து வச்சேன்னு வச்சுக்கோங்களேன். மேல கால் ஏதோ பண்ணியிருந்தேன். இப்ப அது பிரச்சனை கிடையாது. நேரடியா கேப் டவுன் பண்ணாங்க. கேப் டவுன் பண்ணும்போது எனக்கும் இதுக்கும் உள்ள பாயிண்ட்ஸ் வந்து 200 பாயிண்ட் வித்தியாசம் இருந்தது. 200 பாயிண்ட் வித்தியாசம் இருக்கும்போது நான் இத கொஞ்சம் கொஞ்சமா குளோஸ் பண்ணேன். மார்க்கெட் மேல போம்போது கொஞ்சம் கொஞ்சமா காலும் குளோஸ் பண்ணேன். இது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து, நல்ல ப்ராஃபிட்ல முடிய வேண்டியது கடைசியில பார்த்தீங்கன்னா, ரூ. 2,500 லாஸ். 25,00,000. சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 0.1% லாஸ். இது எதுலங்க? பொசிஷனர்ல மட்டும். ஸோ இது இப்படிதான் முடிஞ்சது. ப்ராஃபிட்ல முடிச்சிருந்திருக்கலாம். இவ்வளவு தூரம் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா 800 பாயிண்ட் 900 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேப் டவுன் பண்ணும்போது என்ன ஆயிருதுன்னா வந்து நம்ம சைக்காலஜி அஃபெக்ட் ஆகி இது வந்து சீக்கிரமா க்ளோஸ் பண்ற நிலைமையா போச்சு. இந்த எக்ஸ்பைரி எனக்கு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பைரி. ஏன்னா வந்து பெருசா ப்ராஃபிட் பண்ண முடியல. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? சரி. இப்ப மார்க்கெட் மேல போகும்போது நான் சொன்ன மாரி வந்து எஸ்டிபிடில உள்ள கால வந்து நான் ரூ. 10 கட் பண்ணியிருக்கணும். ஆனா அது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 20 தான் கட் பண்ண வச்சாங்க. ஸோ ஏன்னா புட்டெல்லாம் நான் கொஞ்சம் வேகமா கட் பண்ணிட்டேன். கிட்ட இருக்கிறதுனால. இப்ப காலெல்லாம் மெதுவா மேல போச்சு.
காலோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் மேலே போய் நல்லா அடிச்சுது. இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னுடைய இன்ட்ராடே சிஸ்டம் இது எஸ்டிபிடி பிரகாரம். எஸ்டிபிடி பிரகாரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நோ ப்ராஃபிட், நோ லாஸ் தான் வந்திருக்கணும். ஆனா ரூ. 2,500 லாஸ். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல மட்டும் பொசிஷனல்ல ரூ. 2,500 வெட்டியா லாஸ். ஸோ அது ஒன்று அப்டேட்டு. அப்புறம் இப்போ இன்ட்ராடேக்கு வருவோம். ஸோ அயன் ஃப்ளையை பொறுத்த வரைக்கும் 0. எஸ்டிபிடியை பொறுத்த வரைக்கும் நம்ம பேனிக் ஆகாமல் இருந்ததுன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ்ல ஏதாவது வந்திருக்கும். ரூ. 2,500 தேவையில்லாமல் லாஸ். சரி. ஏன் நிறைய நாள் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிக்கிறனால நம்ம அதை விட்டுறலாம். சரிங்களா? இப்போ நம்ம இன்ட்ராடே வருவோம். இன்ட்ராடேக்கு என்ன ஆச்சுன்னா, நேர கால் ஸ்டாப் லாஸ் இடிச்சது. கால் ஸ்டாப் லாஸ் இடிச்சது பிரச்சனை இல்லை. இது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து காலோட ப்ரீமியம்லாம் பார்த்தீங்கன்னா ரூ. 220, புட்டோட ப்ரீமியம்லாம் பார்த்தீங்கன்னா ரூ. 160 இருந்தது. ஸோ இதனால வந்து ப்ரீமியம் பேலன்ஸ் ஆகாதனால மார்க்கெட் மேலே போகும்போது கால் வந்து அதிகமான ஸ்டாப் லாஸும் புட்டு வந்து குறைவான ஸ்டாப் லாஸும் இருந்தது. பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து இது மாறி மாறி விழும். உங்க காலுக்கு 220 விழும், புட்டுக்கு 160 விழும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா காலுக்கு 160 விழும், புட்டுக்கு 220 விழும். இது மாதிரி மாற்றி மாற்றி விழும் யூஸ்வலாக வந்து. ஆனால் இன்னைக்கு என் கெட்ட நேரமா என்னன்னு தெரியல, 90% வந்து காலோட ப்ரீமியம் தான் அதிகமாக இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா காலில் லாஸ் பழுக்க ஆரம்பிச்சிச்சு. புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஃபிட் வந்தால் கூட அது பெருசாக வரல. சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த லெவல் வரைக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட நோ ப்ராஃபிட் நோ லாஸ்ல தான் இருந்தேன். சரிங்களா? சரி, ஓகே, நோ ப்ராஃபிட் நோ லாஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தோம்னா, அப்படியே மார்க்கெட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா புட்டை பூரா அடிச்சிட்டாங்க. காலும் இடிச்சாச்சு, புட்டு இடிச்சாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு ஒரு 0.5% லாஸ் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, ஓகே, நமக்கு இப்போ வழக்கம் போல நம்ம பேசியிருக்கோம், ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. காலையில அடிச்சதுனால மத்தியானம் நல்லா கொடுப்பான் அப்படின்னு நம்பி நம்ம ஒரு லாட்டுக்கு பதிலாக 2 லாட் ஓட்டுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா மார்ஜின் பிரச்சனை வரும். அதனால நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் வித்தியாசமா பண்ணேன். எப்படி பண்ணேன்னா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், எக்ஸ்பைரிக்கு 15 லட்சத்துக்கு ஓட்டுறேன் இல்லையா, அதை அப்படியே 12.5 லட்சத்துக்கு ஓட்டினேன். எப்போ? ஒரு 12 மணிக்கு மேல. வேற மாதிரி சொல்லணும்னா வந்து 10 லாட் பண்ண வேண்டிய இடத்துல நான் 12 லாட் பண்றேன். சரிங்களா? அதாவது 20% வந்து என்னோட பொசிஷன் சைஸா வந்து நான் ஏற்றிக்கிறேன். சரிங்களா? இது வேலை செய்யும்னு நம்பி. ரைட்டுங்களா? ஆனா என்ன ஆச்சுன்னா 12 மணிக்கு விறு 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 விறுன்னு புட்டு அடிச்சது. அப்புறம் பார்த்தீங்கன்னா விறு 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 விறுன்னு போய் கால் அடிச்சது. சரிங்களா? ஸோ இந்த 20% ஏத்துனது ஒரு 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் உள்ளதுல எல்லாத்துலயுமே ஒரு லாபம் சிரமாகும். 1 மணிக்கு மேல உள்ளது எல்லாத்துலயுமே டபுள் சைடு அடிச்சது. சரிங்களா? இதனால வேற ஒரு லாஸ் ஆயிப்போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கடைசி நேரத்துல நான் என்ன பண்ணேன்னா 31,300, 39,200, 39,400 இந்த காலெல்லாம் வித்து 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 என்னால கொஞ்சம் 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 ப்ராஃபிட் பண்ணேன். முக்கியமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்லிப்பேஜஸ் மட்டுமே 200 ஆச்சு. என்னங்க எப்படி சொல்றீங்கன்னா, இது ஒரே ஒரு லாட்ல ஆகல. நிறைய ஒரு 4, 5 என்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆச்சுன்னா வந்து சில இதில் ஜம்ப்பு, சில இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ராப்பராக எக்ஸிட் பண்ணாதனால பார்த்தீங்கன்னா லேட் ஆனதுனால பார்த்தீங்கன்னா வந்து உள்ள பிரச்சனை, மார்ஜின் பிரச்சனையால உள்ள பிரச்சனை, இது மாதிரி நிறைய பிரச்சனைனால கிட்டத்தட்ட 200 லாஸ். ஸோ இந்த 200 லாஸை எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து அதுவே பார்த்தீங்கன்னா 5,000 ருபீஸ் 15 லட்சத்துக்கு. இதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 0.5% வந்து இன்னைக்கு எக்ஸ்ட்ரா லாஸ் ஆயிருக்கு கை வச்சதுனால. இது நான் எதை சேர்த்து சொல்கிறேன்னா, பொசிஷனலில் நம்ம விளையாண்டேன் இல்லையா, பொசிஷனலில் இப்போ சாம்பார் இருந்திருக்கலாம் இல்லையா, அதை வச்சு இருந்தாலும் கடைசி நேரத்தில் கொஞ்சம் எடுக்க முடிஞ்சது. சிஸ்டம் படி அப்படியே விட்டுருந்தோம்னா நம்ம எதுவுமே பண்ணலை. நான் சொல்கிறது பொசிஷனல், இன்ட்ராடே, இடையில பொசிஷன் சைஸு கொஞ்சம் மாற்றினது, இது எல்லாமே விட்டுருந்தோம்னா இன்னைக்கு வந்து நோ ப்ராஃபிட் நோ லாஸ் தான் வந்திருக்கணும். ஆனால் இன்னைக்கு வந்து கதை முடிஞ்சது 0.4% லாஸ்ல முடிஞ்சது. இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ரா 0.4% வந்து நம்ம லாஸ் தான் பண்ணியிருக்கோம். பொசிஷனலையும் காவு வாங்கிருச்சு, இன்ட்ராடையும் காவு வாங்கிருச்சு, பொசிஷன் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணதையும் காவு வாங்கிருச்சு. கடைசி கொஞ்ச நேரம் மட்டும் ஏதோ ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்தது, அது மட்டும்தான் ஒரு ஆறுதல் பரிசா கிடைச்சது. இது மறுபடியும் நம்ம என்ன சொல்லுதுன்னா வந்து சிஸ்டத்தை கை வைக்காதீங்கன்னு சொல்லுது. அப்படி கை வச்சா 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு வித்துங்கன்னு சொல்லுது. இன்னைக்கு உண்மையிலேயே வந்து 2 மணிக்கு மேல நாங்க எதுவும் கை வைக்கல, கை வைக்காம தான் இருந்தோம். பட் எப்ப எல்லாம் மார்ஜின் ஃப்ரீயா இருக்கோ அப்பதான் யூஸ் பண்ணுவோம். ஆனா இப்போ உள்ள மார்க்கெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இங்க ஒரு ஸ்பைக் அடிச்சான், இங்க ஒரு ஸ்பைக் வச்சு அடிச்சான், இங்க ஒரு ஸ்பைக்ல அடிச்சது, இங்க ஒரு ஸ்பைக்ல அடிச்சது. ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்றது தான் அதோட வேலையாவே இருக்குது. இந்த எம்டிஎம் லாஸ் எப்படி இருக்கும்னா வந்து முன்னாலையெல்லாம் வந்து அப்படியே என்ன ஆகும்னா ஒரே சீரா இருக்கும் எம்டிஎம் ப்ராஃபிட். ஆனா இப்போ அப்படி இல்லை. எம்டிஎம் ப்ராஃபிட் வந்து வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்குது. ஸோ
நிறையா சிஸ்டம் கண்டுபிடிச்சி நிறையா ட்ரையல் பண்ணிக்கிறோம், மாற்றிக்கிறோம். கொஞ்சம் மார்ஜின்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலைலாம் பண்ணோம். எல்லாம் பண்ணோம். பட் இன்னைக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை. பட் அதோட அர்த்தம் வந்து இனிமேல் வேலை செய்யாதுங்கிற அர்த்தம் கிடையாது. என்ன முயற்சி செய்தோம், அது என்ன பலன் கிடைச்சதுன்னு நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் நம்ம பாட்ஷாப் அடிக்கலை. இந்த காணொலி பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு காணொலியில் வந்து